இந்த given arrangement how many such alphabets சரியா அப்ப alphabets பத்தி பேசிருக்காங்க alphabets தான் நடுவுல போட போறோம் are there which are immediately preceded and followed by a number சரியா அப்ப முன்னாடியும் பின்னாடி நம்பர் இருக்க போகுது alphabet இங்கே நம்பர் இங்கே நம்பர் இதுதான் நம்ம நோட்ல எழுதி வச்சுக்க போறோம் சரியா இப்போ வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் முன்னாடி பின்னாடி நம்பர் சொன்னா அப்ப நம்பர் ஆல்பபெட் நம்பர்னு தேடுங்க W6 2U4 அப்போ அது ஒரு செட்டு அப்போ 1 அடுத்து 4BS ஆயிடுச்சு அடுத்து 5LH ஆயிடுச்சு 1DX ஆயிடுச்சு அப்போ ஒரே ஒரு பேர் தான் இருக்கு அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 1 நெக்ஸ்ட் வாட் இஸ் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் பிட்வீன் B அண்ட் X இன் த கிவன் அரேஞ்ச்மெண்ட் சரி அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்ல B அண்ட் X எங்க இருக்கு B இங்க இருக்கு X இங்க இருக்கு அப்போ அதுக்கு நடுவில் இருக்க நம்பர்லாம் ஃபர்ஸ்ட் என்னது எஸ் 5 7 1 அப்போ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க 5 7 1 ஆட் பண்ணோம்னா 13 வரும் அப்போ இதுக்கான ஆன்சர் 13 நெக்ஸ்ட் ஒரு பசில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பசில் 7 ஃப்ரெண்ட்ஸ் PQRSTUV ஆர் சிட்டிங் அரவுண்ட் த சர்க்குலர் டேபிள் சரியா சர்க்குலர் டேபிள்னு உடனே நம்மளா 8ன்னு அசியூம் பண்ணிக்கிற கூடாது நல்லா கவனிக்கணும் 7ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 2 3 இப்போ 6 வந்துருச்சு அப்போ ஏதோ ஒரு சைடு 7 போட்டாச்சு நெக்ஸ்ட் some of them facing towards the center while others are facing away from the center அப்பனா பாதி பேர் உள்ள பார்த்திருக்காங்க பாதி பேர் வெளியில பார்த்திருக்காங்க சரியா u sit second to the right of both p and r னு கொடுத்திருக்காங்களா சரி இப்போ நம்ம டைரக்டா அது வந்து செய்யலாம் u வந்து p க்கும் r க்கும் சரியா செகண்ட் ரைட்ல இருக்கான் அப்படின்னா நடுவுல ஒரு ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம் சரியா இப்போ யூல இருந்து ஒரு ஆள் விட்டு நான் இங்க பி போடுறேன் நெக்ஸ்ட் யூல இருந்து ஒரு ஆள் விட்டு நான் இங்க ஆர் போடுறேன் என்ன சொல்லிருக்காங்க செகண்ட் ரைட் பியோட செகண்ட் ரைட்ல ஆர் யூ வரணும் அப்படின்னா பி வந்து எப்படி இருக்கணும் உள்ள பார்த்து இருந்தா தானே இது ரைட் சைடு ஆகும் 1 2 ஆயிடுச்சு இப்போ ஆர் எப்படி இருக்கணும் ஆறு வெளியே பார்த்துருந்தா தானே 1 2 இது செகண்ட் ரைட் ஆகும் சரி அப்ப இது ஒரு பாசிபிலிட்டி இன்னொரு பாசிபிலிட்டி எப்படி இருக்கலாம் பி தான் இங்க ஆர் தான் இங்கன்னு எதுவும் கண்டிஷன் இல்லைல்ல இப்ப ஆரும் உள்ள பார்த்துருக்கலாம் பியும் வெளியில பார்த்துருக்கலாம்ல அப்ப மறுபடியும் இதை போடுங்க இங்க ஆறு அங்க பி ஓகேவா ஃபர்ஸ்ட் க்ளூல இருந்து நம்ம இதுதான் எடுத்து எழுதியிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் ஆர் இஸ் ஃபேசிங் அவே ஃப்ரம் த சென்டர் பட் எஸ் டஸ் நாட் சிட் அட்ஜசன்ட் டு ஆர் எஸ் ஆர் பக்கத்துல கிடையாது ஆரோட பக்கத்துல வர யாரோ என்ன பண்ணிருக்காங்களாம் அவே சரியா பக்கத்துல வர ஏதோ ஒன்று அவே ஃப்ரம் த சென்டர்ல இருக்கு நெக்ஸ்ட் ஒன்லி 2% sit between u and t when counted from left of u சரியா பட் t is not the immediate neighbor of r ஃபுல்லாவே வாசிச்சிருந்தோம் க்ளூவை ஒன்லி 2% sit between u and t u t நடுவில் 2 பேர் இருக்க போறாங்க எப்ப யூவோட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்றப்ப சரியா ஆனா டி வந்து ஆறு பக்கத்துல வரக்கூடாது யூக்கும் டீக்கும் நடுவில் 2 பேரா இப்ப எங்கெங்கெல்லாம் போடலாம் 1 2 இங்க போடலாம் 1 2 இங்க போடலாம் சரியா ஆனா யூவோட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணணும் ஓகேவா அடுத்து ஆர் பக்கத்துல இருக்கணும் அப்ப இந்த புள்ளி வராது அப்ப டி இங்கதான் போட போறோம் இந்த இடம் என்னவா யூவோட லெஃப்டா இப்ப யூ எப்படி இருக்கணும் இப்படி வெளியில பார்த்து போட்டோம் அப்படின்னா இது ரைட்ல போயிரும்ல அப்ப உள்ள பார்த்து போட்டோம்னா இது ரைட் சைடு இப்ப இது லெஃப்ட் சைடுல 2 ஆள் தள்ளி இருக்கு டி இந்த இது ஓகேவா நெக்ஸ்ட் இங்க எப்படி போட முடியும் 2 ஆள் தள்ளி இங்க போடலாமா இங்கிட்டு வேற எங்கிட்டு போட முடியாது 2 ஆள் தள்ளினா இங்க வந்துடும் ஆனா இது ஆறு பக்கத்துல வருதுல நம்ம அப்ப போட முடியாது இப்ப இங்கதான் டி அப்ப யூவோட டைரக்ஷன் எந்த சைடா இருக்கணும் லெஃப்ட்ல இருக்கணும் வெளியில போடுவோமா லெஃப்ட்ல 2 ஆள் தள்ளி டி இருக்கு இந்த குழு முடிஞ்சா நெக்ஸ்ட் V and S face the same direction as U. U இதுல உள்ள பார்த்திருக்கு அப்ப இங்க V and S உள்ள பார்த்திருக்கு இங்க U வெளியில பார்த்திருக்கு அப்ப இங்க V and S வெளியில பார்த்திருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் Q sits second to the left of V. V ஓட செகண்ட் லெஃப்ட்ல Q இருக்கு சரியா லெஃப்ட் நெக்ஸ்ட் S sits second to the left of T
who faces away from the center. சரியா? T வந்து away from the center இருக்கான். S வந்து T ஓட செகண்ட் லெஃப்ட்ல இருக்கான். எது லெஃப்ட்? இந்த சைடு 1 2ல S. இதுல எது லெஃப்ட்? 1 2. இங்க வந்து S போடுற இடத்துல எனக்கு R வந்துச்சு. அப்ப இந்த பாசிபிலிட்டி எனக்கு கிடையாது. இதுதான் என்னோட பாசிபிலிட்டி. சரியா? நெக்ஸ்ட் இந்த க்ளூ இருக்கு, இங்க இந்த க்ளூ இருக்கு, அப்புறம் இந்த க்ளூ இருக்கு. ஓகே தானே? நெக்ஸ்ட் அப்புறம் இந்த க்ளூ இருக்குல்ல. இப்ப பிஎஸ் வந்து யூவோட டைரக்ஷன் உள்ள பார்த்துருக்கு. அப்ப எஸ் இங்க உள்ள பார்த்துருக்கு. சரியா? இந்த பாசிபிலிட்டியே கிடையாது. இது வந்து போயிருச்சு. நெக்ஸ்ட் வியோட செகண்ட் லெஃப்ட்ல கியூ. சரியா? வி வந்து எனக்கு உள்ள பார்த்துருக்கு. அப்ப இது வீணா இதோட செகண்ட் லெஃப்ட் என்னது? இங்கதான் எனக்கு கியூ இருக்கணும். சரியா? ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, ஆரோட பக்கத்துல இருக்க ஒரு ஆள் வந்து அவே போடணும்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப யாருன்னு பாக்கலாமா? நான் வி இங்க போட முடியுமா, இங்க போட முடியுமான்னு பார்ப்போம். இப்ப நான் வி இங்க போட்டேன். சரியா? இங்க நான் வி போட்டிருக்கேன் அப்படின்னா உள்ள பார்த்த டைரக்ஷன்ல, அப்ப கியூ என்ன ஒரு எஸ் இருக்க இடத்துல வந்துடும். இப்ப நான் வந்து வி போட வேண்டிய இடம் இதுதான். வி இங்க போட்டு உள்ள போட்டாதான் வியோட செகண்ட் லெஃப்ட்ல கியூ வரும். இந்த கியூங்கிற ஆள் எப்படி? ஆர் பக்கத்துல ஏதோ ஒரு ஆள் வெளியில பார்த்துருக்கணும். ஆர் பக்கத்துல இங்க வியும் கியூ தான் இருக்கு. வி உள்ள பார்த்ததுனால கியூ வெளியில பார்த்துருக்கு. ஓகேவா? இந்த பசில்லாம் டக்குன்னு செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். எடுத்த உடனே நீங்க வந்து இமேஜ்ல வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியா செஞ்சிடலாம். க்ளூ எடுத்துட்டு நான் லாஸ்ட்ல ஃபில் பண்ணுவேன் அப்படின்னா சுத்தி விட்டுரும். நெக்ஸ்ட் பசில் பார்க்கலாம். 7 persons இவங்களாம் studied in 3 different colleges DXM such that at least 2% not more than 3 are students of each college. அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன காலேஜ்னு மட்டும் எழுதிக்கலாம். டி ஃபுல்லாக எழுதக்கூடாது, டைம் வேஸ்ட் ஆயிரும். 2 பேர் இருக்கணும். சரியா? 3க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா 3 கோடு தான் நம்ம போடணும் எப்பயுமே. இதுக்கு முன்னாடி மெயின் ஸ்பெஷல் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு சம் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அது பாருங்க. எப்படி க்ளூ எடுக்கிறது, க்ளூ எப்படி ப்ராப்பராக எழுதுறது, க்ளூவே இல்லை முடிஞ்சு போச்சுனால அடுத்து எப்படி சம ஃபினிஷ் பண்ணுறது அப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு ஈச் ஒன் ஆஃப் தம் வாஸ் பார்ன் ஆன் 8th of 7 different months from January to July. சரி, அப்போ அந்த மந்த் எழுதிக்கோங்க. ஜான், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? B studies in MMC college with the person who was born in June. சரியா? MMCல B படிக்கிறாங்களாம். இன்னொரு ஆள் கூட ஜூன்ல பிறந்த ஆள் வந்து இவங்க MMCல படிக்கிறாங்க. சரியா? அடுத்து B was not born in January. ஓகேவா? ஜான்வரியில B வராது. அப்ப வராத ஆளெல்லாம் என்ன பண்ணுவோம்? இந்த சைடு எழுதுவோம். வர்ற ஆளை தானே நம்ம இந்த சைடு எழுதுவோம். நெக்ஸ்ட் E studies with the person who was born in February. இப்போ இந்த க்ளூ எழுதிக்கோங்க. E, Feb. G studies only with F who was born in March. இது தெரியும்ல, கமா பக்கத்துல ஹூ கொடுத்துருந்தா கமாக்கு முன்னாடி இருக்கவங்களை பத்தி தான் பேசுறாங்கன்னு அர்த்தம். G studies only with F. அப்ப ஜியும் எஃப் மட்டும் ஒரே காலேஜ்ல படிக்க போறாங்க. அவங்க கூட 3வது ஆள் கிடையாதுன்னு அர்த்தம். ஒன்லி அப்படின்னா எஃப் வந்து எப்ப பிறந்திருக்காங்களாம்? மார்ச்ல பிறந்திருக்காங்களாம். ஓகேவா? நெக்ஸ்ட் the person who was born in February studies in DAV. சரியா? இப்ப DAVல ஃபெப்ல பிறந்த ஒரு ஆள் வந்து படிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப ஃபெப்ல படிக்கிறவங்க கூட யார் படிக்கிறா? இ படிக்கிறான். சரியா? இங்க இ இருக்கு, இங்க பி இருக்கு. ஆனா ஜிஎஃப் மட்டும் ஒரு தனி காலேஜ். அப்படின்னா ஜிஎஃப் மட்டும் தனி காலேஜ். இங்க 3 பேரு கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் the person who was born in January does not study with the person who was born in June. அப்ப ஜூன்ல பிறந்தவங்க கூட ஜான்வரியில பிறந்தவங்க வரமாட்டாங்க. அப்ப இந்த காலேஜ்ல எனக்கு ஜான்வரி வராதுன்னு எழுதிக்கிறணும். ஓகேவா? அடுத்து E was not born in January. ஜான்வரியில ஏற்கனவே பியும் கிடையாது, இப்ப இயும் கிடையாது. அடுத்து the person who was born in May is studying in DAV college. அப்ப DAVல படிக்கிற யாரோ, இதெல்லாம் இன்ட்டு சைடு, இங்கிட்டு போடுறதுதான் படிக்க போறாங்கன்ற சைடு. அப்ப மேன்ற யாரோ இந்த இங்க டிஏவில படிக்க போறாங்க. சரியா? C and A study in the same college but C was not born in February. பாருங்க,
சியும் ஏவும் சேம் காலேஜா? சி ஆனா பிப்ரவரியில கிடையாது, சி இன்ட்டு பிப்ரவரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காண்டி சரி அப்ப இங்க வந்து கிடையாதுன்றதுக்காண்டி இந்த க்ளூ வந்து இங்க செட் ஆகாதுன்னு நம்மளே நினைச்சுக்க கூடாது. இங்க 2 பேர் தான், அப்ப இங்கதான் சிஏ வருது நம்மளா கன்சிடர் பண்ணிக்க கூடாது. இங்கேயும் வரலாம். என்ன சொன்னாங்க, சிஏ தான் ஒரே காலேஜ், சி தான் பிப்ரவரி கிடையாது, அப்ப ஏ வந்து பிப்ரவரியா இருக்கலாம்ல. ஓகேவா, இதை வந்து இப்படி எடுத்துக்கணும், எழுதி வச்சுக்கோங்க. பி வாஸ் நாட் பார்ன் இன் ஏப்ரல், அப்ப ஏப்ரல்ல வந்து பி வந்து கிடையாது. ஜி வாஸ் நாட் பார்ன் இன் ஜான்வரி, ஜான்வரியில ஜி கிடையாது. அவ்வளவுதான், நமக்கு க்ளூ முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இதுக்கப்புறம் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்ப்போமா. இ பிப்ரவரி ஃபில் பண்ணிட்டோம், ஜிஎஃப் ஒரே காலேஜ் ஃபில் பண்ணிட்டோம். இந்த டி காலேஜ்ல வந்து மேல ஒரு ஆள் வரணும்னு போட்டிருக்காங்க, அது ஈயாவும் இருக்கலாம் பக்கத்துல இருக்க ஆளாவும் இருக்கலாம், அதனால இப்ப ஃபில் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் சி வந்து சியும் ஏவும் இப்போ ஒரே காலேஜ்ல வருது, நம்ம போடணும். ஆனா இங்க போடுறதான்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, வெறும் மந்த்தை வச்சு கொடுத்துருக்கு. இப்படி ஸ்டக் ஆயிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணனே தெரியல அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். இதெல்லாம் நம்ம வந்து மெயின்ஸ் பசில் கிளாஸ்ல ஏற்கனவே பார்த்தோமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆல்பபெட்ஸ் எழுதிக்கோங்க, அவங்க எத்தனை பேர் கொடுத்தாங்களோ அவங்கள எழுதுங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஃபில் பண்ண ஆளெல்லாம் அடிச்சிருங்க. பி ஜி எஃப் இ அடிங்க, பி ஜி எஃப் இ. இன்னும் யார் யார் இருக்கா, ஏசிக்கு நமக்கு க்ளூ இருக்கா, ஏசி வந்து எங்கேயோ வரப்போகுதுன்னு நமக்கு க்ளூ இருக்கு. இன்னும் யார் இல்லை, டி மட்டும்தான் இன்னும் ஃபில் ஆகலை. சரியா, அப்ப டி வந்து ஃபில் ஆக போகுது. இப்போ இந்த 3 பேரை நம்ம ஃபில் ஆக போறோம்னு கண்டுபிடிச்சு வச்சாச்சா. அடுத்து சரி, இப்போ அடுத்து ஃபில் பண்ணலாம். சிஏவை ஃபில் பண்ண பார்க்கலாமா. எனக்கு சி தான் பிப்ரவரி கிடையாது, அப்ப இப்ப 2 பாசிபிலிட்டி வரப்போகுது, ஒன்னு இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம். இப்ப சி பிப்ரவரி கிடையாது, அப்ப ஏவை பிப்ரவரியா வச்சு இங்கே நான் சியை வைக்கலாம். அப்படி வச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், ஏபிசிடி எல்லாமே ஃபுல் ஆயிடும், டி வந்து என்ன வந்துடும், இங்கே வந்துடும். சரியா, இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. இங்க 3 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஏசி வந்து இது ரெண்டுல எங்க வரும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இதுக்கு நம்மகிட்ட க்ளூ கொடுக்கல. சரியா, ஏசி இங்க வருதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்ப டி எனக்கு இங்க வரப்போகுது, இங்க வரப்போதா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரெண்டுல அடுத்து எதுன்னு பார்ப்போமா. இப்ப மந்த் எல்லாம் ஃபில் பண்ணலாம். ஜிஇபி வந்து ஜான்வரி கிடையாது, ஜிஇபி வந்து ஜான்வரி கிடையாது, எஃப் மார்ச்ன்னு நமக்கு தெரியும். அப்ப வேற யாரு, சி மட்டும் தான் மிச்சம் இருக்கான், அப்ப சி தான் ஜான்வரின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பி வந்து ஏப்ரல் கிடையாது. சரியா, அப்ப யார் ஏப்ரலா இருக்கலாம், ஜியும் ஈயும். ஆனா ஃபர்ஸ்ட் வரிசையில எனக்கு மே வரும்னு சொல்லிட்டாங்க, அப்ப இ மிச்சம் இருக்கனால இங்க மே. இவன் வந்து பி வந்து ஏப்ரல் கிடையாதுனால ஜியை ஏப்ரல்ல போட்டோம். மிச்சம் யார் இருக்கா, நமக்கு ஜூலை மட்டும்தான் இருக்கா, அப்ப ஜூலை. இந்த க்ளூ இந்த பாசிபிலிட்டியை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பாசிபிலிட்டிக்கு வாங்களேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க ஏவா சியானே தெரியல, அடுத்து எதை எங்க வைக்கணும்ன்றதே இங்க கன்ஃபியூசிங்கா இருக்கும். இ வந்து ஜான்வரிக்கு வராது, ஜி வராது, பி வராது, இங்க 3லயுமே எனக்கு ஜான்வரியே வராது. அப்படின்னா இங்கதான் எனக்கு ஜான்வரி போடவே முடியும். ஆனா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஜான்வரியும் ஜூனும் ஒன்னாவே வரக்கூடாது, ஜானும் ஜூனும் ஒன்னா வரக்கூடாது. அப்ப எந்த பாசிபிலிட்டி, இந்த பாசிபிலிட்டி தான் கரெக்ட், இது தப்பு. நெக்ஸ்ட் இந்த சம், இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காண்டி நான் சும்மா ஒரு ரிவிஷனுக்காண்டி சொல்றேன். How many such pairs of letters are in the word elementary which have as many letters between them both forward and backward as in the English alphabetical series? இதான் கொஸ்டின். இப்படி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இ இருக்கா, ஈல இருந்து நம்ம வந்து ஆல்பபெட் சொல்லணும். சொல்றப்ப எது கரெக்டா பிளேஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கிறணும் ஒண்ணுன்னு. இ இருக்கா, அதுக்கப்புறம் எஃப் ஜி ஹைச் ஐ ஜே கே எல் எம் என் ஒண்ணுமே இல்லை. அடுத்து எல்ல இருந்து சொல்லுங்க, எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி இதுவும் கிடையாது. அடுத்து இ எஃப் ஜி ஹைச் ஐ ஜே கே எல் கிடையாது. எம் என் ஓ பி கியூ ஆர் வந்துருச்சு, அப்ப ஒன்னு வந்து கவுண்ட் பண்ணிக்கணும், ஒன்னுன்னு எழுதிக்கோங்க பேப்பர்ல. எஸ் அடுத்து இல்ல, அடுத்து ஈல இருந்து வாங்க. இ எஃப் ஜி ஹைச் ஐ ஜே கிடையாது, என் ஓ பி கியூ ஆர் கிடையாது, டியூவிடபிள்யூ கிடையாது, ஏபிசி கிடையாது, ஆருக்கு அப்புறம் ஒய் வராது. அடுத்து இப்ப ரிவர்ஸ்ல இருந்து வரணும். ஒய் இசட்டு கிடையாது, ஒய் இசட்டு இல்லையா. அடுத்து ஆறு எஸ்
டி வந்துருச்சு. அப்போ இன்னொன்று கவுண்ட் பண்ணிக்கோங்க, இன்னொரு 1 கோடு போட்டுக்கோங்க. யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட் இல்லை. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் இல்லை. டி யூ வி டபிள்யூ கிடையாது. NOPQRS கிடையாது. EFGHI கிடையாது. MNOP கிடையாது. EF கிடையாது. LE கிடையாது. ஓகேவா? நம்ம நோட்ல வந்து 2 கோடு தானே போட்டிருந்தோம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சீரீஸ் நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. The first digit, second digit and third digit are from the left end of the number. சரியா? ஃபர்ஸ்ட் தான் லெஃப்ட் சைடு, அடுத்தலாம் வந்து ரைட் சைடு. லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகுது, ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? இஃப் த பொசிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிஜிட் அண்ட் தேர்ட் டிஜிட் ஆஃப் ஈச் நம்பர் இஸ் இன்டர்சேஞ்ச் அப்படின்னா, ஒரு இது இருக்குல்ல, அதில் ஃபர்ஸ்டையும் லாஸ்ட்டையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. தென் விச் அமாங் த ஃபாலோயிங் நம்பர் லீட்ஸ் டு த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட். இதுக்கு வந்து பேப்பரில் எழுதவே கூடாது, இப்படியே பார்க்கணும். 8ஐ 4ஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது 400ல ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் 2ஐ 5ஐ ஆரம்பிச்சு இது 500ல ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் 2ஐ 6ஐ ஆரம்பிச்சா இது 200. நெக்ஸ்ட் இதை ஆரம்பிச்சா இது 100. இதை ஆரம்பிச்சா 2ஐ 4ஐ மாத்தினோம்னா இது 200. அப்போ எது கூட 235 தான் கூட, ஏன்னா இது 500ல ஆரம்பிக்குது. அவ்வளோதான், இதுக்கு ஆன்சர் இப்படியே போட்டுறணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாட் இஸ் த சம் ஆஃப் த செகண்ட் டிஜிட் ஆஃப் த தேர்ட் நம்பர் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட்? ஓகேவா? அப்போ இப்படியே பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் இதுதான். இதுல தேர்ட் நம்பர், இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர். தேர்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட் என்னது? 5. இதை மட்டும் பேப்பர்ல எழுதிக்கிறணும், 5ன்னு. அடுத்து அண்ட் தேர்ட் டிஜிட் ஆஃப் த ஃபோர்த் நம்பர் ஃப்ரம் த ரைட் எண்ட். இப்போ ரைட் எண்ட் எது? இது. இதுல இருந்து ஃபோர்த் நம்பர் எது? 1 2 3 4. இதோட தேர்ட் டிஜிட் என்னது? 5. 1 2 3 5 இருக்கு, அந்த 5 தான் இதுல. இப்போ அதை எடுத்து எழுதிக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க? சம் கேட்டிருக்காங்களா? சம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் வர ஆன்சர் என்னது? 10. அங்கிட்ட வந்து 10 கிளிக் பண்ணிடணும், அவ்வளோதான். இது ரெண்டுக்குமே செய்கிறதுக்கு 30 செகண்ட்ஸ் தான், 15 செகண்ட்ஸ் தான் ஈச் கொஸ்டினுக்கு. சரியா? வாசிச்சுட்டு டக்குன்னு ஸ்க்ரீனை பார்த்தே செஞ்சிடணும். நெக்ஸ்ட் எம்ஓடி. இப்போ இதில் பாருங்களேன், ஒரே லெட்டர் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து நம்ம பேப்பரில் எழுத வேண்டிய சம்முன்னு அர்த்தம். அப்படி ரிப்பீட் ஆகலைன்னா எழுதக்கூடாது, டைரெக்டாக ஸ்க்ரீனை பார்த்தே செய்யணும். இப்போ எடுத்து எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஏக்யூ ஃபுல்லாகவே எழுதி காட்டுறேன். ஏ, இந்த கமாவெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம், அதுதான் இங்கே நமக்கு வேலை. இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் தான் சம்மு செய்ய ஆரம்பிக்கணும். சரியா? இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே லைனை எழுத போகிறோம். இந்த கமா இல்லாமல் எப்படி எழுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஏக்கு இந்த சைடு கியூவா, இதை முடிச்சிட்டோம். ஏ சைடு ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடு சியா. புரியுதா? இதுவும் ஒன்று தானே, தெரியுதா? ஏ சைடு ஓப்பன் ஆயிருக்கு, சி சைடு க்ளோஸ் ஆயிருக்கு, முடிஞ்சு. அடுத்து கியூவோட இந்த சைடு வந்து ஓப்பன் ஆயிருக்கு, பக்கத்துல பி இருக்கு, இது முடிச்சிட்டோம். அடுத்து என்ன இருக்கு? பியோட இந்த சைடு ஓப்பன் ஆகி யூ இருக்கு. ஓகே தானே? இது முடிஞ்சா. இப்போ இது எப்படி எழுதணும்? கியூக்கு மேலே ஐ போட்டுக்கோங்க. கியூ 4 1 தான், ஐ 4 1 தான். ஏன்னா ஈக்குவல்ட்டி. இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் தான் சம்மு செய்யணும். என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இந்த கன்க்ளூஷன்லாம் கரெக்டானு கேட்டிருக்காங்க. பில இருந்து சின்ன கதவு வழியா சிக்கு போக முடியுமா? பில இருந்து சின்ன கதவு வழியா சிக்கு போக முடியுமா அப்படின்னா, பில இருந்து சிக்கு ஃபர்ஸ்ட் கதவு திறந்துருக்கணும். எடுத்த உடனே இங்க வந்து அடைச்சிருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து தப்பு. ஓகேவா? உங்களுக்கு வந்து எம்ஓடி தெரியாது அப்படின்னா நான் எம்ஓடி வீடியோ வந்து போட்டிருக்கேன். ரொம்ப கம்மி டைம் தான், 1/2 hourக்கு கம்மியாக தான் இருக்கும். ஒரு தடவை பார்த்தீங்கனாலே ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் சில இருந்து சின்ன கதவு வழியா கியூக்கு போக முடியுமா? சில இருந்து கியூக்கு போனால் எனக்கு சி ஸ்டார்டிங்ல இங்கே கதவு அடைச்சிருச்சு, அப்போ போக முடியாது. நெக்ஸ்ட் கியூல இருந்து சின்ன கதவு வழியா யூக்கு போக முடியுமா? கியூல இருந்து சின்ன கதவு வழியா யூக்கு போக முடியுமா? இந்த இருக்கு ஒரு சின்ன கதவு, இங்கே ஒரு சின்ன கதவு இருக்கு, அப்போ போகலாமா? போயிடலாம். அப்போ இதுக்கு கன்க்ளூஷன் 3 மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுல ஒரே மாதிரி லெட்டர்லாம் வந்திருக்கா? கியூ எல்லாம் வந்திருக்கு, ஜி எல்லாம் வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து ஒன்னா எடுத்து எழுத போறோம்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப எழுதுவோமா? டீல இருந்து பெரிய கதவு யூ, அடுத்து ஒரு சின்ன கதவு வி, அடுத்து டீல இருந்து திரும்ப ஒரு பெரிய கதவு எஸ். எஸ் முடிச்சாச்சு. இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம். வில இருந்து ஒரு சின்ன கதவு ஒய், ஈஸியா போட்டாச்சா? நெக்ஸ்ட்
வில இருந்து ஒரு சின்ன கதவு டபிள்யூ, இங்கிட்டு ஃபில் ஆயிடுச்சு இங்கிட்டு ஃபில் ஆயிடுச்சு. அப்ப நான் எங்க போடுவேன்? இப்படி போட்டுட்டு இங்கே டபிள்யூ. ஓகேவா? அடுத்து வில இருந்து ஒரு சின்ன கதவு எக்ஸ். சரியா? இப்போ எல்லாமே ஒரு இந்த சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதனால வீக் மட்டும் ஒரு ரவுண்டு போட்டு வச்சுக்கிறோம் லெட்டர்னு தெரியணுன்றதுக்காண்டி. அடுத்து சம் பார்க்கலாம். வில இருந்து நான் எஸ்ஸுக்கு போகணும் சின்ன கதவு வழியா. எந்த சைடு வாய் திறந்திருக்கோ அதுல தான் கணக்கு. வில இருந்து எஸ்ஸுக்கு போக முடியுமா? வி இந்தா இருக்கு. வி சைடு எனக்கு இங்கே வாயே திறக்கல எஸ்ஸுக்கு போகிற டைரக்ஷனில். அப்போ ஃபஸ்ட்டு தப்பு. நெக்ஸ்ட்டு எக்ஸில் இருந்து டீக்கு போகணும். ஏன்னா எக்ஸ் சைடு தானே கதவு திறந்துருக்கு. எக்ஸில் இருந்து டீக்கு போகணும். எக்ஸ் இந்தா இருக்கு. இங்கே கதவு திறந்துருக்கு. இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருச்சு. இங்கே வந்து இதுவும் இந்த டைரக்ஷனில் திறக்கல. இங்கே வந்து க்ளோஸ் ஆயிருச்சா? அப்போ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட்டு டபிள்யூலேருந்து ஒய்லேருந்து டபிள்யூக்கு போகணும். ஒய் இங்கே இருக்குது. இங்கே கதவு திறந்துருக்கு. இங்கே கதவு திறந்துருக்கு. இங்கே டபிள்யூக்கு வந்தாச்சு. அப்போ கரெக்ட். இதில் 3வது கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த சம்மு இதை வந்து ஜாயின் பண்ணி எழுதலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஏ ஹச்சு நெக்ஸ்ட் பாருங்களேன், இகேஜே இருக்கா? இப்போ பாருங்க, இங்கே கேவும் ஏவும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு வந்து கேவும் ஏவும் சமம் தான். ஆனால் இங்கேருந்து எழுதிக்கலாமா? கே அடுத்து பாருங்க, கேயும் ஜியும் சமம். அப்போ இந்த 3 பேருமே சமம். நெக்ஸ்ட் சிம்பிள் தான். நம்ம இந்த சைடு இப்படி போட்டு இ போட்டுக்கிட்டாச்சு. முடிஞ்சா இது? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஈல இருந்து பெரிய கேட் வழியா ஏக்கு போகணும். போக முடியுமா? ஈல இருந்து பெரிய கேட் வழியா ஏக்கு போக முடியும். டிக்கு. ஜில இருந்து சின்ன கேட் வழியா பிக்கு போகணும். ஜில இருந்து சின்ன கேட் வழியா பிக்கு போயாச்சு. ஏ அடுத்து ஏஜே இருக்கா? ஜேல இருந்து சின்ன கேட் வழியா ஏக்கு போகணும். இங்க இருந்து வர்றேன், ஆனா எனக்கு இங்கனக்குள்ள கதவு க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இது தப்பு. உங்களுக்கு இந்த கதவு இதெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சுன்னா நீங்க அந்த வீடியோ பாருங்க. ஈஸியா இருக்கும் இல்லவே. மத்தவங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் உங்களுக்கு புரியும்னா நீங்க அது மாதிரியே செஞ்சுக்கலாம். ஓகேவா? இதை சும்மா வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த சம்முக்கு ஆன்சர் கொண்டு வர முடியுதான்னு மட்டும் பாருங்க.